அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஈரானின் உச்ச தலைவர் காமேனி உயிரிழந்ததாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரானின் உச்ச தலைவர் காமேனி உயிரிழந்திருப்பதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். உலக வரலாற்றில் மிக மோசமான தலைவர் இறந்துவிட்டதாகவும் டிரம்ப் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், ஈரானின் உச்ச தலைவர் காமேனி உயிரிழந்திருப்பதாக டிரம்ப் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானும் வான்வெளி தாக்குதலை நடத்தி வருகிறது. இதனால் மத்திய கிழக்கு அமெரிக்கா ராணுவ தளங்கள் இருக்கும் நாடுகளில் போர்முகம் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் தொடர்ச்சியாக இந்த பதட்டம் என்பது நிலவக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஈரானுடைய உச்ச தலைவர் அலி காமேனி உயிரிழந்திருப்பதாக டிரம்ப் அறிவித்திருப்பது என்பது உலக நாடுகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரானின் உச்ச தலைவர் அலி காமேனி உயிரிழந்ததாக அமெரிக்க அதிபர் அறிவித்திருக்கிறார். உலக வரலாற்றிலேயே மிக மோசமான தலைவர் இறந்துவிட்டதாக டிரம்ப் கருத்து தெரிவித்திருக்கிறார். காமேனி இறப்பால் ஈரான் மக்களுக்கு மட்டுமின்றி அமெரிக்க மக்களுக்கும் நீதி கிடைத்துள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஈரான் தலைநகர் டெஹரானில் அந்நாட்டின் உச்ச தலைவரான ஐதுல்லா அலி காமேனி மாளிகை தகர்க்கப்பட்டதாகவும் மாளிகை மீது 7 குண்டுகளை வீசி தகர்த்ததாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்திருக்கிறது. இந்த காமேனி என்று நாம் பார்த்தால், காமேனி ஈரானின் ஆன்மீக தலைவர் மட்டுமல்ல, அந்த நாட்டின் அரசியல் மற்றும் ராணுவ அதிகாரத்தில் உச்சபட்ச பதவியில் இருந்தவர். 1939 பிறந்த காமேனி 1979 நடந்த இஸ்லாமிய புரட்சியில் முக்கிய பங்கு வகித்தார். 1989 முதல் உச்ச தலைவர் ரூஹுல்லா கோமேனியின் மறைவுக்கு பிறகு அந்த பொறுப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஈரானின் அரசியலமைப்பின்படி உச்ச தலைவர் என்பது அதிபரை விடவும் அதிகாரம் கொண்ட பதவியாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் ராணுவம், நீதித்துறை, ஊடகங்கள் மற்றும் வெளியுறவு கொள்கை என அனைத்திலும் இவருடைய முடிவே இறுதியானதாக இருக்கக்கூடும். ஈரானின் மிக பலம் வாய்ந்த புரட்சிகர காவல் படையை நேரடியாக காமேனி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து இயக்கியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அவர் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதனை ட்ரம்ப் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஏற்கனவே ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா உள்ளிட்ட இந்த தாக்குதலுக்கு ஐநா சபை உடனடியாக தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டும் என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கடிதம் இருந்த போதிலும் எப்பொழுதுமே இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து வந்து தங்கள் மீது தாக்குதல் நடத்தினாலும் நிச்சயமாக நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று ஈரானும் பதிலடி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய காமேனி உயிரிழந்திருப்பது என்பது உலக நாடுகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஈரான் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே ஈரான் அரசை பொறுத்த வரைக்குமே அவர்கள் நேரடியாக மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதனால் அங்கு பதட்டமான ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அணு ஆயுதங்கள் தயாரிப்பு தொடர்பான ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளிக்க ஈரானுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தது. ஏற்கனவே ஈரான் தங்களது அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களை கைவிட வேண்டும் என்று கூறி கடந்த ஜூன் மாதத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. 12 நாட்களுக்கு இந்த தாக்குதல் தொடர்ந்தது. இரு நாடுகளுக்கும் மாறி மாறி வான்வெளி தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் தற்போது டெஹரான் மீது அமெரிக்கா மற்றும் ஈரான் இணைந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானை பொறுத்த வரைக்கும் துபாயில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்டிடமான புர்ஜ் கலிபோர்னியா அருகே ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்காவிற்கு ஆதரவளிக்கும் வளைகுடா நாடுகள் மீதும் ஈரான் நடத்தி வருகிறது. இஸ்ரேல், அமெரிக்கா தாக்குதல் எதிரியாக அவர்களின் நட்பு நாடுகள் மீது ஈரான் தாக்குதலில் ஈடுபட்டதால் பரபரப்பான அந்த சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் போர் தீவிரமடைந்ததால் சென்னையில் இருந்து கூட துபாய், தோஹா, அபுதாபி, பஹ்ரைன் நாடுகளுக்கு செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து சென்னை வரக்கூடிய இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்களும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஈரானில் இருக்கக்கூடிய பள்ளி ஒன்றில் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் 40 சிறுமிகள் உயிரிழந்ததாக அந்த சோக சம்பவம் நடந்திருக்கிறது. ஈரானில் பல பகுதிகளில் அமெரிக்கா வான்வெளி கடும் தாக்குதலை நடத்தி வருகிறது. இஸ்ரேல், அமெரிக்காவின் கூட்டு தாக்குதலில் ஈரானுடைய உயர்மட்ட தளபதி முகமது பாக்பூர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் செய்தி நிறுவனங்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றன. ஈரானின் மூத்த ராணுவ அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ராஜேஷ், மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதி திரும்பும் வரை போர் தொடரும் என்று ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். போர் பதற்றம் குறைய இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும் ராஜேஷ்? ஏற்கனவே இந்த மாதிரியான கடந்த ஆண்டு நடந்த அந்த போர் பதட்டம் என்பது கிட்டத்தட்ட 12 நாட்கள் நீடித்தது. அதன் பின்புதான் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நட்பு நாடுகள் தலையிட்டு அவர்களுடன் சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையை திட்டமிட்டார்கள். அந்த பேச்சுவார்த்தையின் இறுதியில் தான் அந்த போர் பதட்டம் தணிந்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது
இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி ஈரானை முற்றிலுமாக நாங்கள் அழித்தே தீர்வோம் என்று அவர்கள் கங்கணம் கட்டி செயல்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஐநா தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தியும் ஐநா இதுவரை தலையிடவில்லை என்றும் தெரிவிக்கிறது. ஐநாவில் ஏற்கனவே விவாதங்கள் நடைபெற்றுவது கூட அமெரிக்காவினுடைய பிரதிநிதி முக்கியமாக இருக்கக்கூடிய ஈரான் எங்களுடைய சொல்லுக்கோ எங்களுடைய ஒப்பந்தத்துக்கோ சரிப்பட்டு வராததன் காரணமாக எங்களுடைய தாக்குதலை நாங்கள் நிறுத்தப் போவது இல்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ட்ரம்பினுடைய உச்சபட்ச கோபத்துக்கு ஈரான் ஆளாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படுகிறது. அதே போல அமெரிக்காவுக்கு ஆஸ்திரேலியா ஆதரவு அளித்திருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து நடத்தக்கூடிய அந்த வான்வெளி தாக்குதலுக்கு ஆஸ்திரேலியா ஆதரவு அளித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு குந்தம் விளைவிக்கும் வகையில் தொடர்ச்சியாக செயல்பட்டு வரும் ஈரான் இதற்கு எதிரான நடவடிக்கையாக இதனை பார்ப்பதாக ஆஸ்திரேலியா பிரதமர் ஆண்டனி தெரிவித்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவை பொறுத்த வரைக்குமே நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்தையும் தங்களுடைய ஈரானுக்கு எதிராக அவர்கள் சுற்றி வளைக்கக்கூடிய தங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலைதான் ஆஸ்திரேலியா ஏற்கனவே அவர்களுக்கு ஆதரவு அறிவித்திருக்கிறது. அதே போல மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வரும் சூழலில் கத்தார், குவைத் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகியவை வான்வெளியை மூடியிருக்கிறார்கள் என்பது நமக்கு கிடைத்த கூடுதல் தகவல். அமெரிக்காவின் தாக்குதல் கொடுக்கும் விதமாக பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்கா தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் கடற்படை தளங்கள் மீது ஈரான் தீவிர தாக்குதலை நடத்தி வருகிறது. அமெரிக்கா படை தளங்கள் உள்ள வளைகுடா நாடுகளிலும் அவர்கள் தீவிர தாக்குதலை நடத்தி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் ஒரு சூழல் என்பது நிலவி வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக கத்தாரில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்கா படைகளை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. பயங்கர தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் மீதான ஈரான் பதில் தாக்குதலும் நடத்தி வருகிறது. ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் ஒருவருக்கு ஒருவர் தலைத்தவர்கள் இல்லாத பல்வேறு இடங்கள், முக்கிய தலைவர்கள் தங்கியிருக்க இடங்கள், மத ஸ்தலங்கள் உள்ளிட்டவைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பலர் இதில் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு அமைப்பினர் தொடர்ச்சியாக இதை நிறுத்த வேண்டும், தலையிட வேண்டும் என்று ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்த ஈரான் இஸ்ரேல் இடையான அந்த போர் காரணமாக மத்திய கிழக்கு பகுதிகளில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. குறிவைத்து தாக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் இருக்கிறது. பலரும் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த விமான போக்குவரத்து எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க இஸ்ரேலுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தி இருக்கிறது. தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று இஸ்ரேல் அரசின் அனைத்து வழிகாட்டுதல்களையும் பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். தெஹ்ரானில் உள்ள ராணுவ மையங்கள், தலைவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இது ஈரான் படையை சேர்ந்தவர்கள் பலர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் ஈரான் முழுவதும் தகவல் தொடர்பு பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த தகவலுக்கு லயன்ஸ் ரோரர் என்ற பெயரை இஸ்ரேல் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக தாக்குதல் என்பது நடத்தப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேல் அவசர நிலையை பிரகடனம் செய்திருக்கிறது. ஈரான் அதிபர் மாளிகை உட்பட கிழக்கு மற்றும் மேற்கு தெஹ்ரானில் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து தங்கள் வான்பகுதியை ஈரான் மூடியிருக்கிறது. தங்கள் நாட்டின் மீதான அச்சுறுத்தல்களை தவிர்க்கும் வகையில் முன்கூட்டியே இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கோட்ஸ் தெரிவித்திருக்கிறார். ஈரான் மீதான தாக்குதலை அடுத்து இஸ்ரேலில் அவசர நிலை என்பது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. ராஜேஷ், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.